அதாவது மார்க்கத்துல ஒரு காரியம் தவறு என்று நம்ம சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் தவறு என்று சொல்லி இருக்கணும், இல்லைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவறு என்று சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளா தவறு என்று சொன்னோம்னா அல்லாஹ் ரசூலுடைய அதிகாரத்தை நம்ம எடுத்ததா ஆயிரும். அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காது. இந்த ஒரு அடிப்படையை நீங்க மனசுல வைத்துக் கொண்டு இந்த கேள்விக்குரிய விடையை நம்ம பார்க்கணும். இந்த பூ வைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவாவது சொல்லி இருக்கிறாங்களான்னா சொல்லல. ஆனா அப்படி ஒரு வழக்கம் அந்த சமூகத்துல இல்ல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க பகுதியில என்ன நறுமணம் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு நறுமண புகை போடுவாங்க. ஊது சந்தன குச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான சில கட்டைகளை கொண்டு தீக்கங்களை என்ன செய்வாங்க, அதை போடுவாங்க. அது எரியும் பொழுது என்ன செய்யும்னா அதுல இருந்து புகை, பயங்கரமான வாசமான புகை வரும். இந்த புகையை என்ன செய்வாங்கன்னா பெண்கள் அப்படி தலையை விரிச்சு போட்டு அந்த முடிக்கு என்ன செய்வாங்க, அந்த புகையை ஏத்திக்கிடுவாங்க. அதுல என்ன செய்யும்னா நிறைய அந்த வாசம் அப்படியே வாசத்தை மட்டும் கப்புன்னு எடுத்துக்கிறோம் அந்த புகை. இந்த மாதிரி வாசத்தை போட்டுக்கொண்ட பெண்கள் இரவு தொழுகைக்கு போவாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு பெண் தலைக்கு நறுமண புகை போட்டுக் கொள்கிறாளோ இஷா தொழுகைக்கு அவங்க வர வேண்டாம். பலவிதமான தப்பான எண்ணம் கொண்டவர்கள்லாம் இரவுல தான் அலைவாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது பெண்களுக்கு அது நல்லது இல்ல என்ற கருத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த நறுமண புகையை போட்டுக்கொண்டு இந்த இஷாவை தவிர அதுக்கு முந்தி உள்ள நேரங்கள்ல எல்லாம் போகலான்னு விளங்குதா இல்லையா? அப்ப பூக்கும் இதான் பொருந்தும். நறுமணத்துக்காக தான் வைக்கிறாங்க, வாசத்துக்காக வைக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, பகல்லையும் அவங்க நறுமணத்துக்கு ஒரு தடை ஒண்ணு இருக்குது. அது எப்படி தடை இருக்குன்னு கேட்டா, எந்த ஒரு பெண் பிற ஆண்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவே அந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு செல்கிறாளோ அவ நடத்தை கெட்டவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த பகல் நேரங்கள்ல போகும்போது கூட நம்ம நோக்கம் என்னவா இருக்குன்னு, இங்க வரும்போது அங்க அடிக்கக்கூடிய ஒரு நறுமணம் இருக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரி பூசிக்கொண்டு போவதுதான் அடுத்தவங்களை ஈர்க்கிற ஒரு நறுமணமா இருக்கிறது. அப்ப அடுத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி ரொம்ப அதிகமான பவரான வாசம் உள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியே போறதுக்கு தான் தடை இருக்குது. அது கூட வீட்டுக்குள்ள நீங்க இருந்தீர்களே ஆனால் நீங்க என்ன தரமான இதை வேண்டாலும் பூசிக்கொள்ளுங்கள், என்ன வாசனை வேண்டாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கு பகல்லையோ ராத்திரில என்ன இல்ல, தடை இல்லை. பூவை பொறுத்த வரைக்கும் அது கிட்ட வந்தா வாசமா இருக்கக்கூடியது தானே தவிர இங்க தலையில பூ வச்சனால அங்க அடிக்குமான்னு அடிக்காது. அதனால பூ வைக்க கூடாது என்பது அது தப்பான ஒரு அடிப்படையில சொல்றாங்க. அதனால பூ வைப்பதற்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, நேரடியாகவும் தடை இல்லை, மறைமுகமாகவும் தடை இல்லை.